அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வபாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய ஈமான வலுப்படுத்துறதுக்கு பலப்படுத்துறதுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை காட்டி கொண்டிருக்கிறான். எங்களுடைய அறிவின் பலகீனமும் கிரகிக்க முடியாத தன்மையின் காரணமாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எங்களுக்கு விளங்காம போயிடுது. ஈமானுடைய பலகீனம்தான் இதற்குரிய அடிப்படை காரணம். ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ, அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அவைகளை எடுத்து நடக்கிறதின் மூலமாக அவன் அளித்த வாக்குறுதிகள் கிடைக்கும். அதுக்கு மாற்றம் செய்கிறதுனால பிரச்சனைகள் துன்பங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். நாள மறுமை உண்மையானது. அங்கே நிகழக்கூடியவைகள் அனைத்தும் ஒரு நாள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுவான். சொர்க்கம் நரகம் எங்களுக்கு முன்னால் வரும். அல்லாஹ் எங்களிடத்தில் கேள்வி கணக்குகளை கேட்பான். கைபியத்தான மறைவான அனைத்தையும் முன்னால் கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை உறுதியாக யாருக்கு இருக்கதோ அவங்க உண்மையான ஈமான்தாரிகளாக மாறிடுவாங்க. ஈமான்ல இன்றைக்கு நாங்கள் அநியாயத்தை கலந்திருக்கிறோம், நேர்வழி பெற முடியாமல் இருக்கிறோம். ஈமான்ல அநியாயம் கலக்கப்பட்டதின் காரணமாக நேர்வழி பெற முடியாமல் இருக்குது. அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு வலம் யல்பசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்களுடைய ஈமான அநியாயத்தை கொண்டு யாரு கலக்கவில்லையோ உலாய்கலஹுமுல் அம்னு, அவர்களுக்குத்தான் அம்ன், அதாவது அச்சம் தீர்ந்த பயமற்ற வாழ்க்கை இருக்கிறது. வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி அடைவார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த விடயத்தை எங்களுக்கு உணர்த்துது. இன்றைக்கு ஏன் எங்களுக்கு அச்சம் தீர்ந்த ஒரு வாழ்க்கை கிடையாது? எதை எடுத்தாலும் பயம், எல்லா நிலைமைகளையும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற எண்ணம், ஒரு தடுமாற்றமான வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் சில விடயங்களில் தடுமாற்றமும் ஒரு அச்சமும் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்குது. பல ஃபித்னாக்கள் பல உருவங்கள் எடுத்து எங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்குது. இப்படியாக நாம் ஒரு நிலைப்பாட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய ஈமான்ல டேமேஜ் இருக்குது. அல்லாஹ் யாருடைய ஈமான்ல அநியாயம் கலக்கலையோ அவர்களுக்குத்தான் இந்த உலகத்திலையும் பயமற்ற வாழ்க்கை, மௌத்துடைய நேரத்தில், கபூரில், நாள மறுமையில், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அச்சம் தீர்ந்த வாழ்க்கை இருக்குது. வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமானுடைய வெளிப்பாடு தான் அந்த நாள மறுமையினுடைய நலவுகளை நாடி அதற்காக அமல் செய்கிறது. யாரு தன்னுடைய காலங்கள் நேரங்களை நாள மறுமையுடைய அமலுக்காக இன்றி வீணாக்குவாங்களோ அவங்க ஈமான்ல இருந்து வெகு தூரம் போனவர்கள். அவங்களுடைய நாவளவில், வார்த்தை அளவில் ஈமான் இருக்கு. நாங்கள் கனிமா சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு ஈமான் இருக்குது தானே என்று அவங்க நினைப்பார்கள். என்றாலும் அதனுடைய நிபந்தனைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். இதனால தான் அபூ ஜஹல் அவன் பயந்தான். இந்த கலிமாவை சொன்னா நான் இப்படியெல்லாம் வாழ வேண்டி வரும், இப்படியான அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவன் உணர்ந்திருந்தான். சின்ன வார்த்தை தான் என்றாலும் கூட அதற்குள்ள ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது என்கிறத விளங்கியிருந்தான். ஆனாலும் அவன் அதனை ஏற்றுக்கொள்ளல. அவன் ஈமான் இல்லாதவனாக மாறிவிட்டான். ரசூலுடைய குடும்பமாக இருந்தும் கூட எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்கல. அல்லாஹ் மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, ஈமானுடைய வெளிப்பாட்டை சொல்லி காட்டுகிறான். சாலிஹான அமல்கள் புரிவதனை கொண்டு தான் அதனை
எல்லா நிலைமைகளிலும் பூர்த்தியாக்கிறதுக்கு முடியும் என்கிறதன உணர்த்துகிறான். அது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவானது. யாரு சாலிஹான அமல் செய்கிறாங்களோ வஹுவ முஃமின் என்று அல்லாவே சொல்லிட்டார். முஃமின் யார் என்கிறத அல்லாஹ் சாலிஹான அமலை கொண்டு இணைத்து சொல்லிவிட்டு அந்த சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியையும் ஃபலனுஹி அன்னஹு ஹயாத்தன் தய்யிபா மனமான வாழ்க்கை என்று உறுதிமொழி தருகின்றார். வல நஜ்ஸி அன்னஹும் அஜ்ரஹும் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் கூலிகளை கொடுப்போம் பி அஹ்சனி மா கானு யஅமலூன் அவர்கள் செஞ்ச அமல்களில் ஆகும் சிறந்தவற்றை அவர்கள் செய்ததின் காரணமாக அவர்களுக்கு நாங்கள் ஆகும் அழகான கூலிகளையும் கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். இதனால தான் அது ஒரு கிராமவாசிகளாக இருக்கிறார்கள், ஈமான் கொண்டிருக்கிறாங்க, தக்குவா இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் இந்த அச்சம் தீர்ந்த வாழ்க்கையை எப்படி கொடுப்போம் என்றால் அவங்களுக்கு எந்த பயமும் இருக்க மாட்டாது. லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ல் வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்துகளை நாங்கள் திறந்து விடுவோம். ஆனால் இன்றைக்கு வானத்தினூடாக பூமியின் ஊடாக சோதனை வருவதற்கு காரணம் அது கிராமங்களாக நகரங்களாக ஊர்களாக நாடுகளாக பாதிக்கப்படுவதற்கு காரணம் பரக்கத்துகள் தடுக்கப்பட்டதும் காரணம் ஈமான் கொண்டு தக்குவாவுடன் செயல்படாதது தான். ஈமான்ல அநியாயத்தை கலந்து கொண்டோம். அநியாயம் என்கிறது பாவங்கள். அதில் ஆகப்பெரிய அநியாயம் அல்லாவின் மீது தவக்கல் வைக்காது வேறு வேறு விடயங்களின் மீது நம்பிக்கை கொள்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஷஹாதா கலிமாவை சொல்லியிருக்கிறோம். ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், அல்லாஹ்வுடைய அடியான் என்று சாட்சியம் சொல்லியிருக்கிறோம். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியான், அவருடைய தூதர், அல்லாஹ் மரியமுக்கு அந்த ஈசா என்ற கலிமாவை போட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இருந்து உண்டான ஒரு ஆத்மா என்று நம்புகின்றோம். அதோடு சொர்க்கம் நரகம் உண்மையானது என்று யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அது ஹலஹுல்லாஹுல் ஜன்னத அலாமா கான மினல் அமல் அவர்கள் அமலோட இந்த அகீதாவின் மீது கொள்கையின் மீது இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவங்கள சொர்க்கத்துக்கு நுழைப்போம் என்று இங்கே அமலை முக்கியமாக சொல்லி காட்டுறான். இதனால் அமல் செய்யாமல் யார் அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை அது சொர்க்கமாக இருக்கலாம், வேறு எங்களுக்கு தேவையான விருப்பமான விடயங்களாக இருக்கலாம், அடையிறதுக்கு விரும்புகிறோமோ அது வெறுமனே ஒரு ஏமாற்றம் என்கிறத மறந்துவிடக் கூடாது. இதனால தான் கேட்கப்பட்டது, மன் அக்கியசுன்னாஸ் வமன் ஆலமுன்னாஸ், யார் ரசூலல்லாஹ் மக்கள்ல ஆக பெரிய அறிவாளிகள் யார், ஆக பெரிய நாலேஜுள்ளவர் யார் என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்ஸருஹும் திக்ரன் லில் மௌத்தி வ அஷத்துஹும் இஸ்திஅதாதன் லஹு, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறவர், எப்பவும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கணும். அத்துடனே அந்த நாள மறுமைக்காக வேண்டி மௌத்துக்காக வேண்டி தன்னை தயாரித்து கொள்றவர். ஆனால் இன்றைக்கு அந்த தயாரிப்புகள் எதுவும் கிடையாது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம். வெறுமனே நம்பிக்கை ஒரு மேலெண்ணத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். இதனால் எதுவுமே நடக்க முடியாது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மையான புத்திசாலிகள் அக்ஸருஹும் திக்ரன்லில் மௌத்தி, மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்கிறதோடு வஷத்துஹும் இஸ்திதாதன் லஹு, அதற்காக வேண்டி கடும் முயற்சியை எடுத்துக்கொள்வார்கள், தயாரிப்புகளை எடுத்துக்கொள்வார்கள். உலாய்க அல்லதீன தஹபு பிஷரஃபித் துன்யா வ கராமாத்தில் ஆஹிரா, இப்படியான புத்திசாலிகள் தான் துனியாவுடைய எல்லா விதமான நலவுகளையும் ஆஹிராவுடைய கண்ணியங்களையும் அடைந்து கொண்டவர்கள். சகோதரிகளே, வாழ்க்கையில் நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. எதில் நாங்கள் இருக்கிறோமோ அதில் தூய்மையானவர்களாக இருக்கணும். எங்களுடைய ஈமானில் நாங்கள் அநியாயங்களை கலந்து விடக்கூடாது. காலங்கள் நேரங்களை ரொம்ப பிரயோஜனமானதாக ஆக்கி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தில் மரங்களை நட்டும் பாக்கியத்தை, பூமியை பதனிடும் பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான்.
சொல்லுவாங்க, இந்த ரஜப் உடைய மாதம் பூமியை பதனிடும் மாதம். நாங்கள் நல்ல முறையில் செவ்வைப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைகிறதுக்கு உண்டான எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆத்மாவுடைய அமைப்பை சீர்படுத்தி கொள்ளணும். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜபுல கூட நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்று ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இரவு நேரங்களை ஹஸரத் ரசூலுல்லாஹ் உயிர்ப்பிப்பாங்க. சாலிஹீன்களுடைய ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அது தஹஜ்ஜுடைய தொழுகை. அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களுடைய ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அது தஹஜ்ஜுடைய தொழுகை. எல்லாரும் மறதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய தனிமைப்படுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த அளவுக்கு விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமைகள் எல்லாமே கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கு. நாங்கள் இரவுல விழித்திருக்கிறோம் என்றாலும் தஹஜ்ஜுல மறுக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய ஈமானில் நாங்கள் அநியாயத்தை கலந்துட்டோம். ஈமானில் ஒரு பாரம் ஏற்பட்டிருக்குது, ஒரு இருள் ஏற்பட்டிருக்குது. இதனால் ஒளிமயமான அமால்கள் அதிலிருந்து வெளியாக முடியாமல் இருக்குது. அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் நாங்கள் வாழ்கிறது தான். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் அல்லாஹ் திக்ர் செய்கிறதை விட்டும் எங்களை அப்புறப்படுத்துகின்றதோ அவைகளிலிருந்து நாங்கள் ஒதுங்காத வரைக்கும் ஒரு நாளும் எங்களுக்கு மார்க்கத்துடைய வழியில் போக முடியாது என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. இந்த ரஜபுடைய மாதம் நாங்கள் பூமியை பதனிடுறோம். ஷாபானுடைய மாதம் மரம் நட்டுறோம். ரமலானுடைய மாதம் அதுக்கு அடுத்து வருது. நாங்கள் விதைகளை விதைத்து கொள்கின்றோம், நட்டியதற்குண்டான அறுவடைகளை செய்து கொள்கின்றோம். இப்படியான இந்த 3 மாதங்களையும் யார் உள்ளத்தில் இருத்தி நல்ல முறையில் அமல்களில் ஈடுபடுவார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை திருத்துவான். இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தாமல், அதனுடைய சிறப்புகளை விளங்காமல், அதனை பற்றிய ஆசை எடுக்காமல் யார் வாழ்வார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அவருடைய ஈமான் இருளோட கலக்கப்பட்டிருக்குது. அவர்களை வெளியேற்ற முடியாது என்கிறதனையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்குது. இந்த புனிதமிக்க மாதத்தில் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜ் நடந்தது என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துல் இஸ்ராவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜ் உடைய ஆயத்தை கொண்டே ஆரம்பித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரா பயணம் போனாங்க. அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்தஸ்தை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கணும். இதனால் கைசர், கிஸ்ரா போன்ற பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், அரசர்கள் இருந்தார்கள். அந்த கைசர் இடத்துல போயிட்டு ரோமுடைய அரசருக்கு நாங்கள் கைசர் என்றுவோம், பாரசீகனுடைய அரசருக்கு நாங்கள் கிஸ்ரா என்று சொல்லுவோம். இந்த ரோமுடைய அரசர் கைசர் இடத்துல போயிட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லவா, அதில் இருந்து அவர் பொய் சொல்லுறார் என்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. அதற்கு அந்த அரசன் அது என்ன செய்தி, எங்களுடைய இந்த நாடு ஹரம் பூமியிலிருந்து அவர் புறப்பட்டு உங்களுடைய இந்த மஸ்ஜிதுக்கு, அதாவது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்ததாக சொல்லுகிறார். அதுவும் ஒரு இரவுக்குள்ளே வந்திருக்கிறாராம் என்று சொன்ன உடனே அங்கிருந்த ஒரு பாதிரியார், அந்த இரவு எனக்கு தெரியும். கைசர் கேட்கிறார், உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஃபாதர் சொல்கிறார், மஸ்ஜிதுடைய தலைவாசல்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு நான் இரவில் மஸ்ஜிதில் தங்குறது வழக்கம். அந்த இரவில் நான் எல்லா தலைவாசல்களையும் அடைத்து பூட்டினேன். ஒரு தலைவாசலை மட்டும் எனக்கு அடைக்க முடியாமல் போனது. எனது வேலைக்காரர்களிடத்தில் அங்கிருந்தவர்களை எல்லாமே நான் அந்த கதவை மூடுறதுக்காக வேண்டி உதவிக்கு அழைத்தேன். ஆனாலும் அந்த கதவை என்னால் மூட முடியலை. மேலே முகடு கதவுல சரிந்து அது அப்படியே தடுத்துடுது. அதனை அகற்றுவது தொட்டு உசுப்பவும் முடியலை. எத்தனை பேர் சேர்ந்தும் அதனை அகற்றி அந்த கதவை மூட முடியலை. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நாளைக்கு சில வடுபாஸ்களை அழைச்சி வந்து அதை ரெப்பையா பண்ணலாம் என்று சொல்லி நான் அந்த கதவை மூடாமல் விட்டுட்டேன். விடிந்தோனே
அங்கே சென்று பார்த்தேன். தலைவாசலில் மூலையில் கல்லில் ஒரு துவாரம் இருக்குது. அதாவது மஸ்ஜிதினுடைய அந்த தலைவாசலின் மூலையில் ஒரு கல் இருக்குது. அதில் ஒரு துவாரம் இடப்பட்டிருக்குது. அதில் பிராணியை கட்டி வைத்திருந்த அடையாளமும் இருக்குது. தலைவாசலில் கதவை மூடாமல் தடுக்கிறதுக்கான எந்த தடையையும் நான் காணல. ஏற்கனவே தடையாக இருந்துச்சு, ஆனால் காலையில் போயிட்டு பார்க்குற நேரம் எந்த விதமான தடையும் இல்லை. நான் படிச்சிருக்கிறேன். ஆரம்ப வேதங்களில் தௌராத் போன்ற வேதங்களை நான் படிச்சிருக்கிறேன். பைத்துல் முகத்தஸில் இருந்து ஒரு நபி வானத்துக்கு ஏறுவார் என்று நான் பார்த்திருந்த அந்த விஷயம் நடந்திருக்குது. அதனால தான் கதவு மூடலை என்று நான் தெரிஞ்சு கொண்டேன். பதில் சொன்னேனே. அரசன் வியந்து போனான். அந்த ஃபாதர் மேலும் சொன்னான், நான் அந்த கதவு வாசல் மூடாமல் போன காரியத்தை அந்த நேரமே என்னுடைய தோழர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் தெரிவித்தேன். இப்படி அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு ரிவாயத்து வந்திருக்குது. கதவு மூடப்படாமல் இருந்தது ஒரு அத்தாட்சிக்கு தான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கதவு மூடி இருக்கிறது, திறந்து இருக்கிறது, இதெல்லாம் பொருட்படுத்தாதவங்க. அது உடனே, அதாவது அவங்களுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்களுக்கு தலைவாசல் அதனூடாகத்தான் வரணும், தலைவாசல் ஒன்று இருக்கணும். எனவே அப்படி இல்லாமிக்கிறது தடை என்கிறதும் இல்லை. புராக் வாகனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதனை கட்டி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கல்லில் துவாரத்தை உண்டாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் சென்றதற்கு ஒரு அறிகுறியை அங்கே ஏற்படுத்துறதுக்காக வேண்டித்தான் அப்படி அந்த கல்லில் புராக்கை கட்டினது என்றும் கூறப்பட்டிருக்கிறதே தவிர அப்படியாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அவங்க அந்த கல்லில் உட்கார்ந்தாங்க. ஹூர்லின் பெண்களை உங்களுக்கு பார்க்க வேணும் என்று உங்களுடைய ரப்பிடத்தில் கேட்க மாட்டீங்களா என்று ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அந்த மிஅராஜ் செல்லும் பொழுது புராக்கை கட்டிய கல்லில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் உட்கார்ந்தாங்க. அந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, ஹூர்லின் பெண்களை நீங்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி உங்களுடைய ரப்பிடத்தில் கேட்க மாட்டீங்களா? ஹஸரத் ரசூலா ஆம் பார்க்கணும் என்று சொன்ன நேரம் அந்த பெண்கள் அங்கே நிற்கிறார்கள், அவங்கள்ட்ட போய்ட்டு சலாம் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்களுக்கு சலாம் சொன்னாங்க. அவங்களும் ஹஸரத் ரசூலாவுக்கு பதில் சொன்னாங்க. ரிவாயத்து செய்யப்பட்டிருக்குது. பிறகு ஹஸரத் ரசூலா அவங்க மஸ்ஜிதுக்குள் போனாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ்க்குள்ள போனாங்க. மலக்குகள் அந்த நேரம் சாரையாக இறங்கினாங்க. அல்லாஹு தாலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஏனைய நபிமார்களையும் உயிர்ப்பித்தான். அவங்களுடைய வெளிப்படையான உலகில் வாழ்ந்து கொண்டிருந்ததை போல, புற உலகில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்ததை போல அந்த வடிவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் வந்தாங்க. ரசூலா அவங்கள பார்த்தாங்க. ஹஸரத் ஈசா, ஹஸரத் இத்ரீஸ், ஹிர் அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் மௌத்தாகாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த நாள் வரையும் அவங்களுடைய உலகத்தைய இயற்கிறதுக்கு அந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் முன்னால் அவங்களுக்கு கொண்டு வந்தான். அவங்களுடைய சுய உடம்பினாலும் ரூஹோடையும் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாரும் சலாம் சொல்லி வாழ்த்தினாங்க. ஹாத்தமுன் நபி ஹஸரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய உங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்தான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நீங்கள் ஒரு சாலிஹான நபியாக இருக்கிறீங்க, ஒரு நல்ல சாலிஹான சகோதராக இருக்கிறீங்க என்று எல்லோரும் அங்கே வாழ்த்து சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இவங்க எல்லாருக்கும் முன்னின்று சொல்லுவீங்க, இமாமத் செய்யுங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் அந்த நேரம் இமாமத் செய்வதற்கு தகுதி யாரு என்ற அடிப்படையில்
கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தாங்க. இல்லை, நீங்கள் தான் இதுக்கு தகுதி என்ற விடயத்தை சொல்லி 2 ரக்காத்துகள் ஹசரத் ரசூலுல்லா இமாமத் செஞ்சாங்க. இந்த தொழுகையில் ஹசரத் ரசூல்லா அவங்களுக்கு பின்னால் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், வலது பக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், இடது பக்கம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், அதாவது ஹசரத் ரசூல்லாவுக்கு பின்னால் இமாமத் செய்யும் பொழுது நேராக பின் பகுதியில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வலது பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இடது பக்கம் அவருடைய 2வது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்று இருந்தாங்க. மொத்தம் 7 சஃப்புகள் நபிமார்கள் அங்கே நின்றாங்க. பைத்துல் முகத்திஸ் அந்த நேரம் ரொம்ப பெரிய மஸ்ஜிதாக இருந்தது. ஜின்களின் மூலமாக கட்டப்பட்டது எங்களுக்கு தெரியும். ஒரு சஃப்பு எவ்வளவு விசாலமாக இருந்திருக்கும் என்கிறத கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க. ஏனெனில் எல்லா நபிமார்கள் மலாய்க்கமார்கள் அங்கே நின்றாங்க. முதல் 3 வரிசைகளில் முர்சலான நபிமார்கள், அதாவது நாங்கள் ரசூல் என்று சொல்கிறோமே அந்த நபிமார்கள் இருந்தாங்க. பாக்கி 4 வரிசையில் எஞ்சிய நபிமார்கள் நின்று தொழுதாங்க. ஹசரத் ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க, நான் பைத்துல் முகத்தஸ் அடைஞ்சி அங்கே 2 ரக்காத்துகளை தொழுத நேரம் எனக்கு தாகம் கடுமையாக உண்டானது. எனக்கு 2 பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒன்றில் பால், அடுத்தத்தில் மது இருந்துச்சு. பால் இருந்த பாத்திரத்தை என்னுடைய ரப்பு உடைய நல்ல உதவியால் நான் எடுத்தேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த பால் நிரப்பியிருந்த பாத்திரத்தை நான் எடுத்தேன். அதை எடுத்து குடித்தேன். கொஞ்சம் மீதி வச்சேன். மதுவுள்ள பாத்திரத்தை நான் தொடரல. அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மது, ஃபித்ரத் என்ற இஸ்லாம் மார்க்கத்தை தான் நீங்கள் எடுத்தீங்க. மதுவை நீங்கள் அறிந்திருந்தா உங்களுடைய உம்மத்துகளை எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க. பால் முழுதையும் நீங்கள் குடிச்சிருந்தா, நீங்கள் பாலில் கொஞ்சத்தை எஞ்சி வச்சிங்க, அதை நீங்கள் முழுமையாக குடிச்சிருந்தா உங்களுக்கு பிறகு உங்களுடைய உம்மத்தில் ஒருவரும் வழி தவறி இருக்க மாட்டாங்க. நான் ஜிப்ரீலே, பால் எனக்கு திரும்ப கொடுத்தாங்க, எஞ்சியுள்ள பாலை நான் குடிக்கிறேன். அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காரணத்துடன் அழிக்கிறதுக்காகவும் வாழ வைக்கிறதுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடக்க வேண்டியதாக இருந்த எல்லா விடயங்களையும் நடத்திவிட்டான். அல்லாஹு தாலா எல்லாம் அறிந்தவன், நல்ல செவியேற்பவன் என்று சமீஉன் அலீமுன் என்று சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முஹம்மதே நில்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னோனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நின்றேன். அந்த நேரம் தங்கத்திலான ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அதனுடைய கால்கள் வெள்ளியிலால் இருந்தது. அதனுடைய அடிப்பாகம் பைத்துல் முகத்திஸில் உள்ள சஹ்ரா என்ற அந்த கல்லின் மீது இருந்தது. அதனுடைய உச்சி வானத்தில் இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதில் நீங்கள் ஏறுங்க என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு. நான் ஏறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்துக்கு சென்று மேராஜின் மூலம், அதாவது ஏணிப்படியின் மூலமாக வானத்தின் பக்கம் ஏறிக்கொண்டே போனாங்க. புராக்கின் மீது போக இல்லை என்ற ரிவாயத் வருது. இந்த ஏணிப்படி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. அதில் முத்துக்கள் அடுக்கடுக்காக பதிக்கப்பட்டு இருந்துச்சு. அதனுடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் மலக்குகள் நின்றிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த ஏணிப்படியில் ஏறினாங்க என்றும் ரிவாயத்துகள் செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பொறவு பிரம்மாண்டமான ஒரு பெரும் கடலின் பக்கம் வந்தேன். இந்த உலகத்தில் உள்ள கடல்களுக்கு விட அது ரொம்ப பெருசு. ஜிப்ரீல், இது என்ன கடல் என்று கேட்டேன். இது வானத்திலிருந்து வரக்கூடியது, விண்ணிலிருந்து இது வரக்கூடியது. இது எதோடும் ஒட்டி கொண்டு சம்பந்தப்பட்டு இல்லை, கீழே எதிலும் சேர்ந்தும் இல்லை, அந்தரத்தில் இருக்குது. இதனுடைய ஆழத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த கடல் தடையாக இல்லாத இருந்தா, இந்த கடல் மட்டும் தடையாக இல்லாதிருந்தா சூரிய வெப்பத்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாமே கரிந்து விடும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. பிறகு இந்த உலகத்தின் வானத்தை, அதாவது முதலாவது வானத்தை நான் அடைஞ்சேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்தினுடைய முதலாவது வானத்தை அடைஞ்சேன், அதுக்கு ரக்கி என்று பேர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னோட கையை பிடிச்சு கொண்டு அதனுடைய தலைவாசலை தட்டி தலைவாசலை திற என்று சொன்னாங்க. இஃப்தஹ் இஃப்தஹ் என்று அவங்க பல முடித்தம் அந்த தலைவாசலை திறக்க சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னந்தனியாக வந்திருந்தா கதவை தட்டுறதுக்கோ தலைவாசலை திறக்க சொல்கிறதுக்கோ தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறதுனால அப்படி செய்ய வேண்டி இருந்துச்சு. வானத்தினுடைய காவல் மலக்கு கேட்குறாரு, நீ யார்? நான் ஜிப்ரீல். உங்களுடன் இருக்கிறவர் யார்? தமக்கு அறிமுகம் இல்லாத வேற ஒரு மனிதர் கூட வந்திருக்கிறாரு. அப்படி அறிமுகம் இல்லாத ஒருத்தரோட வந்திருக்கிறதுனால உங்களோட இருக்கிறவர் யார் என்று சொல்லி அந்த மலக்கு கேட்குறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னுடன் இருக்கிறவர் முஹம்மத் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாரா என்று அந்த மலக்கு மறுபடியும் கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று சொல்றாரு. உடனே அவர் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லி கதவை திறக்கிறார். இந்த நேரம் நாங்கள் உள்ளே சென்றோம். அவர் என்னை பார்த்த உடனே, முஹம்மதே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய வருக நல்வரவாகி விட்டது. அப்பொழுது நான் ஜிப்ரீலே, இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு இவர் இஸ்மாயில், உலகத்தின் வானத்துக்கு அதிபதி என்று சொல்லி சொன்னாங்க. அதாவது மேராஜுக்கு தான் போகிறாங்க, அதனால் இந்த உலகத்தினுடைய வானத்துக்கு அதிபதி இவர். உங்களுடைய வருகையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சலாம் சொல்லுங்க. நான் கிட்ட நெருங்கி சலாம் சொன்னேன். அவர் எனக்கு பதில் சலாம் சொல்லி வாழ்த்தினார். நான் அவரின் பக்கம் திரும்பினேன். முஹம்மதே, நற்செய்தி, உங்களுக்கு பஷாரத், கேளுங்க, நன்மைகள் எல்லாமே உங்களுடைய உம்மத்துகளுக்கும் தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்க என்றார். நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். இந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து இருந்தார். அதாவது இவருடைய பிறப்பை, அதாவது ரசூலா பிறந்ததை அவர் அறிஞ்சிருந்தார். என்றாலும் அவர் நபியாக வந்து இருந்தது அறிஞ்சிருக்கல. மலக்குல் மௌத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆத்மாவை கைப்பற்ற வந்த நேரம் அவருடன் இந்த மலக்குத்தான் பிரத்யேகமாக வந்திருந்தார். அது தவிர அவர் பூமிக்கு வந்ததே கிடையாது. அவருடைய கையில் 70,000 தலைமை மலக்குகளும் இருந்திருக்கிறாங்க. அந்த மலக்குகளில் ஒவ்வொருவரும் கீழாலும் 70,000 மலக்குமார்கள் இருந்தாங்க. இவர்கள் அணி அணியாக நின்று சுப்புஹன் சுப்புஹன் லிரப்பில் மலாயிகா வர்ரூஹு குத்தூசன் குத்தூசன் லிரப்பில் அர்பாப் சுபஹானல்லாஹில் அதீமில் ஆலம் என்று இந்த வார்த்தைகளை, இந்த தஸ்பீஹ்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மலக்குகளுக்கும் ரூஹுகளுக்கும் ரப்பானவன் அல்லாஹ், அவனுக்கு தஸ்பீ, அவன் பரிசுத்தமானவன். ரப்புகளுக்கெல்லாம் ரப்பானவன், தூய்மை அவனுக்கு, அவன் பரிசுத்தமானவன். மகத்தானவர்களுக்கெல்லாம் மகத்தானவனுக்கு தஸ்பீ, தூய்மை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அந்த மலக்கு தஸ்பீ செய்கிறார். இவங்களுடைய கிராத் சூரத்துல் முல்க். இந்த மலாய்க்காமார்கள், இத்தனை மலாய்க்காமார்கள், இவர்கள் அனைவரும் சூரத்துல் முல்க ஓதிக்கொண்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வடிவத்தில் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரசூலுடைய மருமகனுடைய வடிவத்தில் அங்கே ஒரு மலக்கு இருக்கிறார், அல்லது ஒருவர் இருக்கிறார். அவரை நபி அவங்க பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கு எப்படி வந்தாய் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்குறாங்க. மருமகன் உஸ்மான் இடத்துல கேட்குறாங்க, இந்த மலக்குகளுடைய சன்னிதானத்துக்கு நீ எப்படி வந்தாய்? அவர் சொல்கிறாரு, நான் இரவு நேர தொழுகின் காரணமாக வந்தேன், தஹஜ்ஜுடைய தொழுகின் காரணமாக வந்தேன் என்று சொல்கிறாங்க. எனவே மேராஜுடைய பயணத்தில் தன்னுடைய மருமகன்
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மலக்குகளோடு சேர்ந்து இருக்கிறத காண்கிறாங்க. அந்த பாக்கியம் அவங்களுக்கு இரவுடைய தஹஜ்ஜுத்தின் தொழுகின் காரணமாக கிடைச்சிது. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. அல்லாஹ் தாலா அவரை படைத்த நாளில் அவர் எந்த வடிவத்தில் இருந்தாரோ அதே வடிவத்தில் மிகவும் அழகு சௌந்தரியம் உள்ளவராக இருந்தார். சுபஹானல் ஜலீலில் அஜல், சுபஹானல் வாசி அல் கனி, சுபஹானல்லாஹில் அதீமி வபிஹம்திஹி என்று அந்த வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறார். மகா வல்லமை பொருந்தியவன் அவனுக்கே தஸ்பீஹ், விசாலமான தேவையற்றவனுக்கு தஸ்பீஹ், ரொம்ப மகத்தான அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ், அவனுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மூமின்களான அவருடைய சந்ததியின் ஆத்மாக்களை அவர் காண்கிறார். மனமான ஆத்மா, மனமான நஃப்ஸு, மனமான உடல்ல இருந்து வெளிப்பட்டிருக்குது. அதனை இல்லியன்களில் சேருங்கள் என்று இந்த தஸ்பீஹாத்துகளை யாரெல்லாம் இந்த மனமான ஆத்மாக்கள் ஓதுவார்களோ அவர்களுக்கு அதை இல்லீனில் கொண்டு போயிட்டு சேர்க்கிறதுக்கு உண்டான நன்மாராயத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். காஃபிரான சந்ததியினர்களுடைய ஆத்மாக்களை அது கெட்ட ஆத்மா, கெட்ட நஃப்ஸு, கெட்ட உடல்ல இருந்து வெளியேறிக்குது, அதனை சிஜ்ஜீனில் சேருங்க என்று சொல்லி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த வார்த்தைகளையும் கூறுவாங்க. இப்படி நான் அவரிடம் போயிட்டு அவருக்கு சலாம் சொன்னேன். அவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். நான் அவரிடத்தில் சலாம் சொன்னேன். சாலிஹான மகனுக்கு, சாலிஹான நபிக்கு வாழ்த்துகள் என்று கூறி அவர் என்னை வரவேற்றார். சில மனிதர்களை நான் கண்டேன். அவங்களுடைய உதடுகள் ஒட்டகங்களுடைய உதடுகளை போல இருக்கிறது. அவங்களுடைய கைகளில் கற்களை போல நெருப்பு கங்குகள் இருக்குது. இவங்களுடைய கை நிரம்ப ஒவ்வொரு கங்குல இருந்து பயங்கரமான அனல் வீசிக்கொண்டிருக்கிறது, தணல்கள் வீசிக்கொண்டிருக்கிறது. அவங்க வாய்களில் அவைகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த கங்குகள் அவருடைய பின் துவாரத்தின் வழியாக வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. இவங்க யார் ஜிப்ரீல்? இவங்க அநாதைகளுடைய பொருள்களை அநியாயமாக சாப்பிட்டவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். சில மனிதர்களை கண்டேன். அவருடைய வயிறுகள் வீட்டை போல பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் பாம்புகள் நிறைந்து இருந்துச்சு. வயிற்றில் இருக்கிறது வயிற்றுக்கு வெளியிலே தெரிஞ்சு கொண்டிருந்தது. தாகித்த ஒட்டகை போல அவைகள் பிரம்மாண்டமானதாக இருந்தது. இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்கள். இவர்களை விட்டு விலகிக்கொள்ள அவர்களால் இயலவில்லை. அதாவது அவங்களுடைய பயங்கரமான தீங்குகளில் இருந்து தப்ப இயலாமல் இந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதனால் யாரெல்லாம் அவர்களைப் போல இருந்தார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனைகள் தான் இவைகள். யாராவது இங்கே நிற்க முடியாமல் இருந்தால் அவர் நிச்சயமாக அங்கே விழுந்து விடுவாள். அது நரகத்தின் பக்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்டேன், இவர்களில் அதிகமானவர்கள் வட்டி உண்ணக்கூடியவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு. சில பாத்திரங்களை பார்த்தேன். அந்த பாத்திரங்களில் நல்ல இறைச்சி இருந்தது. யாரும் அந்த நல்ல இறைச்சி இடத்துல நிற்கிறத நான் காணல. இன்னும் வேறு சில பாத்திரங்களை பார்த்தேன். அவைகளில் கெட்ட இறைச்சி இருக்குது. மனிதர்கள் அங்கே போயிட்டு கவுந்து கொண்டு அதனை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்க யார் என்று கேட்டேன். இவங்க ஹலாலை விட்டுட்டு ஹராத்தை சாப்பிட்டவங்க. பிறகு சில பெண்களை கண்டேன். அவங்களுடைய மார்புகள் கட்டப்பட்டு இருந்தது. இவங்க யார் என்று விசாரித்தேன். இவங்க விபச்சாரத்தால் பிரசவித்தவர்கள். அதாவது இவங்க விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவர்கள். பிறகு நாங்கள் 2ஆம் வானத்துக்கு சென்றோம். இப்போ சொன்ன அனைத்தும் 1வது வானத்தில். பிறகு நாங்கள் 2வது வானத்துக்கு சென்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டினார்.
உங்களோட இருக்கிறவர் யார் என்று கேட்கப்பட்டுச்சு. முஹம்மது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம். அப்பொழுது எங்களுக்கு தலவாசல் திறக்கப்பட்டுச்சு. நான் 2 சகோதரிகளுடைய புதல்வர்களான மரியமுடைய மகனார் ஈசாவையும் ஜக்கரியாவுடைய மகனார் யஹ்யாவையும் பார்த்தேன். உடையிலும் ரோமத்திலும் அந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய சமூகத்தில் இருந்து ஒரு கூட்டத்தினர் அந்த 2 பேருடன் இருந்தாங்க. அந்த 2 பேரும் என்னை வரவேற்று நன்மையை சொல்லி எனக்கு துவா செஞ்சாங்க. நல்ல விடயங்களை கொண்டு துவா செஞ்சாங்க. நாங்கள் 3வது வானத்துக்கு உயர்த்தப்பட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டினார். யார்? ஜிப்ரீல் என்றார். உங்களுடன் இருக்கிறவர் யார்? முஹம்மது என்றார். அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம். எங்களுக்கு கதவு திறக்கப்பட்டது. அந்த நேரம் நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தேன். அவரோட அவருடைய சமூகத்தாரில் ஒரு கூட்டத்தினரும் இருந்தாங்க. அவர் அழகு நிறைந்தவராக இருந்தார். அவர் என்னை வரவேற்று எனக்கு நன்மையான விடயங்களை கொண்டு துவா செஞ்சார். 4வது வானத்துக்கு உயர்த்தப்பட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டினார். யார்? ஜிப்ரீல். உம்முடன் யார்? முஹம்மது. அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம். உடனே எங்களுக்கு கதவு திறக்கப்பட்டது. நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தேன். அவர் என்னை வரவேற்று எனக்கு துவா செஞ்சாரு. 5வது வானத்துக்கு உயர்த்தப்பட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டினார். யார்? ஜிப்ரீல். உன்னுடன் யார்? முஹம்மது. அழைக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம். உடனே கதவு திறக்கப்பட்டது. நான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தேன். அவர் பாதி தாடி நரைச்சி பாதி தாடி கருத்து இருந்துச்சு. அது தொப்புள் வரை நீண்டு இருந்துச்சு. பெரிய தாடி. பனு இஸ்ராயல்களில் ஒரு கூட்டத்தினர் இருந்தாங்க. அவர்களுக்கு அவர் கதை சொல்லி கொண்டிருந்தார். அவர் என்ன வரவேற்று நன்மாராயம் சொல்லி துவாவும் செஞ்சாரு. நாங்கள் 6வது வானத்துக்கு உயர்த்தப்பட்டோம். ஜிப்ரீல் கதவை தட்டினார். யார்? ஜிப்ரீல். உம்முடன் யார்? முஹம்மது. அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம். உடனே கதவு திறக்கப்பட்டது. உடனே நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தேன். அவர் என்னை வரவேற்று நன்மையை கொண்டு துவா செஞ்சார். நாங்கள் அவரை விட்டு கடந்து போனோம். அவர் அழுதார். நீங்கள் ஏன் அழுறீங்க? ஒரு அரபி எனக்கு பிறகு நபியாக்கப்பட்டாரு. அவருடைய உம்மத்துகளில் இருந்து என்ற உம்மத்தை பாக்கினும் அதிகமானவர்கள் சொர்க்கம் போவாங்க என்று சொன்னார். 7வது வானத்துக்கு உயர்த்தப்பட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டினார். வளமையை போலவே கேட்கப்பட்டு படுகிறது. யார் வந்திருக்கிறீங்க? ஜிப்ரீல். உங்களுடன் யார் இருக்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம். உடனே கதவு திறக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகாமையால் நான் இருந்தேன். ஜிப்ரீல், இவர் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் என்று எனக்கு சொன்னார். இவருக்கு சலாம் சொல்லுங்க. அவருக்கு நான் சலாம் சொன்னேன். அவர் எனக்கு பதில் சலாம் சொல்லி சாலிஹான மகனும் சாலிஹான நபியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வருக என்று வரவேற்றாங்க. அவர் தாடி பழுத்தவராக இருந்தார். சொர்க்கத்து தலைவாசலுக்கு அருகாமையில், அதாவது அதனுடைய திசையின் பக்கமாக பைத்துல் மஅமூரில் சாய்ந்த வண்ணம் ஒரு கதிரையின் மீது அவர் அமர்ந்திருந்தார். பைத்துல் மஅமூரில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலாய்க்காமார்கள் நுழைகிறாங்க. மனிதனுடைய ஒரு மூச்சு ஒரு வழியாக உள்ளே வாங்கப்பட்டு பின்னர் வேறு வழியாக அது வெளியில் வருவது போல உள்ளே சென்ற அம்மலக்குகள் திரும்ப வாரதில்லை. என்ற உம்மத்துகளிடத்தில் நான் இருந்தேன். அவங்க 2 பிரிவாக இருந்தாங்க. கடிதத்தை போல ஒரு வெள்ளையான, ஒரு காகிதத்தை போல வெள்ளையான உடுத்தவர்கள் அவர்கள் ஒரு பிரிவினர் இருந்தாங்க. சாம்பல் போல மங்கலான உடைய அணிஞ்சிருந்தவங்களும் ஒரு பிரிவினர் இருந்தாங்க. நான் பைத்துல் மாமூரில் நுழைஞ்சேன். என்னுடைய வெள்ளை உடை அணிந்தவர்களுக்கு என்னோட நுழைவதற்கு அனுமதி கிடைத்தது. அவர்கள் என்னோட நுழைந்தார்கள். சாம்பல் போன்ற மங்கலான உடை அணிந்தவர்கள் தடுக்கப்பட்டாங்க. நானும் என்னுடன் வந்தவர்களும் பைத்துல் மாமூரில் 2 ரக்காத் தொழுதோம். மூமின்களுடைய சிறிய பிள்ளைகள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. இவங்களை ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இவர் யார் என விசாரித்ததற்கு இவர்கள் யாரு என்று கேட்டதுக்கு இவங்க மூமின்களுடைய குழந்தைகள், காஃபிர்களுடைய குழந்தைகள் எங்கே என்று நபி அவங்க கேட்குறாங்க. காஃபிர்களுடைய குழந்தைகளும் தான் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் அந்த சிறிய வயதிலேயே மௌத்தாக கூடிய காஃபிர்களுடைய குழந்தைகளும் நாளை மறுமையில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இருப்பாங்க. காஃபிர்களுடைய குழந்தைகளும் சொர்க்கத்தில் அப்படி ஊழியர்களாக ஹிதுமத் செய்யக்கூடிய ஹாதிம்களாக இருப்பாங்க என்று சொல்லி அந்த ரிவாயத் வந்திக்குது. வஜா அன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா உம்மத்தக மினஸ் ஸலாம் ஹதீஸில் வந்திக்குது. அந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்க. வா அஹ்பிர்ஹும் அன்னல் ஜன்னத தையிபத்து துர்பதி, சொல்லுங்க ஜன்னத் சொர்க்கம் என்கிறது மனமான மண்ணை கொண்டது, அத்பத்துல் மா மதுரமான நீருடையது, வைன்ன கிராசஹா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அதனுடைய வெற்றுத்தரையான அந்த பூமியில் மரம் நட்ட வேண்டியிருக்குது. அதற்குரிய மரம் தான் சுபஹான் அல்லா வல்ஹம்துலில்லா வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று அதனை சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய சலாத்தையும் உம்மத்துக்கு சொல்லுமாறு ஏவுறாங்க. அல்ஹம்துலில்லா. இதனுடைய அடுத்த பகுதியை நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம்.